அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீட்டுக்கு போகிறோம். குழந்தைக்கு என்னன்னு சொன்னால் சாப்பாடு எடுத்து தீத்தி விடுறோம், ஊட்டி விடுறோம். அல்லது ஒருத்தர் என்னன்னு சொன்னால் ஒரு வேலை சொல்கிறாங்க, அந்த வேலையை செய்கிறோம். ஒருத்தர் வண்டியை தள்ள சொல்கிறாரு, அந்த வண்டியை தள்ளுறோம். இஸ்லாம் அழகா சொல்லுச்சு, குல்லு மாரூஃபின் சதக்கா. எது எல்லாமே நலவானதாக இருக்குதோ அத்தனையுமே என்னன்னு சொன்னால் தான தர்மம் தான். காசு கொடுக்கறது மட்டும்தான் தான தர்மம்லாம் கிடையாது. ஒருத்தரை நல்ல விதத்துல பாக்குறீங்க, ஒரு நல்ல வார்த்தை சொல்றீங்க. ஒரு பிச்சைக்காரர் வந்து கேட்கிறாரு காசு கொடுக்கறதுக்கு, ஜேபுல காசு இல்லை, ஆனா அவர்கிட்ட ஒரு நல்ல வார்த்தை சொல்றீங்க. ஏதாவது ஒரு நன்மையான என்னன்னு சொன்னா அவர் ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்றீங்க, ஒரு மாரல் சப்போர்ட், அதுவும் சதகா தான். நபிஸல்லா சொன்னாங்க, குல்லு மஅரூஃபின் தஸ்னாவு இலா கனியின் அவ் ஃபகீரின் ஃபஹுவ சதகா. நீ செய்யற நல்லதை என்னன்னு சொன்னா பணக்காரன்னு பார்த்து அல்லது ஏழைன்னு பார்த்துலாம் செய்ய வேணாம். யாருக்கு வேணாலும் சொன்னா காமனாக நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. அது முஸ்லீம் அல்லாதவரா அப்படிங்கிறதும் பார்க்க வேணாம். தான தர்மம் எல்லாத்துக்குமே நீங்க செய்யலாம், ஒரு மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிட்டுறது. அதனால இது யாருக்கு அப்படின்னு பார்த்து எல்லாம் செய்யவே வேணாம். இன்னொன்னு சொல்ல போனா பார்த்து செய்யறது அது கியாமத்து நாளுடைய அடையாளம். ஏன்னா இஸ்லாம் சொல்றது, சல்லிம் அலா மன் அரஃப்த வமன் லம் தாரிஃப். நீ சலாம் சொல்லணும்னா உனக்கு தெரிஞ்சவனுக்கும் சலாம் சொல்லணும், தெரியாதவனுக்கும் சலாம் சொல்லணும். தெரிஞ்சவனை பார்த்து மட்டும் சலாம், தெரியாதவனை பார்த்து சலாமே இல்லை அப்படின்னா இது கியாமத்தினுடைய அடையாளம். அப்போ தெரிஞ்சவனுக்கு மட்டும் நல்லது செய்யறது, தெரியாதவனுக்கு என்னன்னு சொன்னா அவனை பத்தி நம்ம டோன்ட் கேர் அப்படின்னா இது வந்து என்னன்னு சொன்னா இது சதக்காவே கிடையாது. அப்போ தான தர்மம்ங்கிறது காசு மட்டும் இல்லை, மாரல் சப்போர்ட் எல்லா விதத்திலையும். ஒருத்தருக்காக வேண்டி இரவுல ஹாஸ்பிட்டல்ல நீங்க நிக்கிறீங்க, அதுவும் சதக்கா தான். ஒருத்தருக்காக வேண்டி என்னன்னு சொன்னா ஏதாவது ஒன்று எடுத்து கொண்டு வர்றீங்க, அதுவும் சதக்கா தான். ஏதாவது ஒரு கடன்